வெனிசுலாவினுடைய அதிபரை வந்து அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு விஷயமானது இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போறோம். வெல்கம் டு சந்திரமேக்ஸ். வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதூரோ அவர்களை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து வெனிசுலாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களை வந்து நாங்க தான் கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எண்ணெய் நிறுவனங்கள் முக்கியம் அப்படின்னா, உலகளவில் அதிகமான கச்சா எண்ணெய் இருப்புகளை கொண்ட நாடில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது வந்து வெனிசுலா தான். கிட்டத்தட்ட 300 பில்லியன் பேரல்ஸ் வந்து இருப்புகளை வைத்திருக்கிறாங்க. ஆனால் உற்பத்தி என்னமோ வந்து 1 மில்லியன் பேரல் தான் வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யறாங்க. ஏன் இவ்வளவு கம்மியா இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த எந்த அளவுக்கு அப்படின்னா உலகளவில் வந்து 1% கீழே தான். ஏன் கம்மியா இருக்குதுன்னா, பொருளாதாரம் சரிவடைஞ்சிருக்குது. அது போக முதலீடுகளும் கம்மியா இருக்கு. ஏன் முதலீடுகள் கம்மியா இருக்குன்னா, அமெரிக்கா வெனிசுலாவின் மீது பொருளாதார தடைகளை வந்து போட்டிருக்கிறாங்க. ரைட்டா? சோ இப்ப இது வந்து இந்தியாவை வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையான்னு பாக்குறப்ப இந்தியாவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. காரணம் என்னன்னா, நம்ம என்னதான் வந்து உலக அளவில் வந்து கச்சா எண்ணெயை யூஸ் பண்ற நாடுகள்ல 3வது இடத்தில் இருந்தாலும் நம்ம வந்து வெனிசுலா கிட்ட இருந்து டைரக்டா வந்து ஆயில் வாங்கவில்லை, கச்சா எண்ணெய் வாங்கவில்லை. நம்ம வந்து ரஷ்யா, அதுக்கப்புறம் ஈராக்கு, சவுதி அரேபியா இங்கதான் வந்து டைரக்டா நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? சோ அப்ப அதனால வந்து தாக்கத்தை வந்து உடனே ஏற்படுத்தாது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க அதிபர் வந்து வெனிசுலாவின் மீது போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கினால் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அங்க முதலீடு செஞ்சோம் அப்படின்னா நிறைய அளவில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். அதாவது நம்மளுக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ரைட்டா? சோ நீங்க கமெண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, வெனிசுலாவினுடைய தலைநகரம் எது, அமெரிக்காவினுடைய தலைநகரம் எதுன்னு போட்டுட்டு, அமெரிக்காவினுடைய தலைநகரத்துல வந்து 2 முக்கியமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அந்த 2 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எது அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.